நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ இருக்கிற இடம் பிரபலமான கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இருந்து பெங்களூர் ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் ஃபஸ்ட் டைமாக கேஎஸ்ஆர்டிசியில் 12:45 பஸ்ஸு டிக்கெட் புக் பண்ணியாச்சு. உள்ளே போயிட்டு பஸ்ஸு எப்படி இருக்குது, ட்ராவல் எப்படின்றத பார்க்கலாம். கூட்டமே இல்லைங்க, சுத்தமாக கூட்டம் இல்லை. ஸ்கூல் லீவு ப்ளஸ் விஜயதசமி, ஆயுத பூஜை லீவு, கண்டினியூஸ் லீவ் 10 days கிட்ட கண்டினியூஸ் லீவுன்றதுனால பாதி மக்கள் பிள்ளைகளை கூப்பிட்டுக்கிட்டு ஊருக்கு போயிருப்பாங்க. அதே போல் தமிழ்நாடோட சவுத்தில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாடு, கன்னியாகுமரி, நார்வேல் இந்த சைடு கோயில் திருவிழா. இந்த புரட்டாசி மாதத்தில் கோயில் திருவிழா அங்கே நடக்கும். அதனால் பெரும்பாலான மக்கள் சவுத் தமிழ்நாடு நோக்கி போயிருப்பாங்க. உள்ளே போயிட்டு நம்ம பஸ் எப்படி இருக்குது, ட்ராவல் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பஸ் அதிகமாக இருக்குங்க. ஆனால் லீவுன்றதுனால ஒரு ஸ்டேஜ் இல்லாமல் எல்லா ஸ்டேஷன்லையும் பஸ்ஸு நிற்கிதுங்க, தாராளமாக நிற்கிது. பெங்களூருக்கு எஸ்சிடிசி நிற்கிது, எஸ்சிடிசி நான் ஏசி எல்லாமே நிற்கிது. நான் ஏசி சீட்டு கம் ஸ்லீப்பர் பஸ் எக்கச்சக்கமாக நிற்கிது பெங்களூருக்கு. திருப்பதி, திருச்சி, தாம்பரம், திருச்சி, புத்தூர். நமக்கு 12:45 தான் நமக்கு பஸ்ஸு. எப்பவும் போல் நம்மளுக்கு கிடச்சது லாஸ்ட் பர்த்து தான். எல்லாமே கேஎஸ்ஆர்டிசி தான் நிற்கிறது. இங்கேயும் கேஎஸ்ஆர்டிசி நிற்கிது, வால்வோ பஸ்ஸெலாம் நிற்கிது. பார்க்கலாம் நம்ம போகிற பஸ் எது இதில் நிற்கிதான்ட்டு. இந்த பஸ்ஸு தாங்க நம்ம ட்ராவல் பண்ண போகிற பஸ்ஸு. போய்கிட்டு இருக்கு. சீட்டை செக் பண்ணும்போது ஐடி கார்டு இல்லை அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுவும் ஐடி கார்டில் ஃபோட்டோ இருக்கணும், இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. உள்ளே போயிட்டு சீட்டு எப்படின்னு காட்டுறேன். பஸ் உள்ளே வந்தாச்சு பாருங்க. உள்ள ஒருத்தர் ஏறிக்கிட்டு இருக்காங்களா. உள்ள பஸ் ஆல்மோஸ்ட் ஃபுல்லு தான். அங்கே பாருங்கள், மேலே ஏறி இன்னொரு படிக்கட்டு ஏறி மேலே வந்துருக்கு. நம்ம எப்போ வந்தாலும் இந்த லாஸ்ட் சீட்டு தான் கிடைக்கிது. 38, 39, 17, 18, இது 19. இது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். 19 தான். 19 தான். இதுதான் நம்ம சீட்டு. நம்ம முதல் மாடியில் இருக்கோம். கீழே இறங்கி போனோம் அப்படின்னா அங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, அப்படியே போகும். சூப்பராக இருக்குங்க. அமெனிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். உள்ளே வந்தோம் அப்படின்னா ஏசி வென்டிலேஷனு நம்ம மெயினாக பார்க்குறது எப்போதுமே இதுதான், ஏசி வென்டிலேஷனு. நம்ம பேக்குகளை வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பேக்குகளை வைக்கிறதுக்கு ஒரு சின்ன கார்கோ பாக்ஸு, லைட்டோட சுவிட்சு எரியலை, லைட்டு எரியலை. அதே போல் தலைக்கு மேலே ஒரு ஏசி வென்டிலேஷன் வச்சுருக்காங்க, ஏசி அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. சீட்டை பாருங்க, ப்ரீமியம் வால்வோ எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் அதில் நம்ம சாஞ்சி உட்கார முடியாது, ஹைட்டு பத்தாது. அவங்க சாஞ்சி உட்காரலாம், ஒரு பெரிய ட்ராபிக் தான். இவங்க இதுக்கு முன்னாடி உள்ளவங்க சாஞ்சி உட்காரலாம், லாஸ்ட்டில் உள்ளவங்க சாஞ்சி உட்கார முடியாது, படுத்தே தான் கிடக்கணும் லாஸ்ட்டில் உள்ளவங்க. ஏன்னா இடிக்கும், உட்கார முடியாது, படுத்தான் கிடக்கணும். இது ஒரு பெரிய ட்ராபேக். லாஸ்ட் சீட்டு வால்வோ பஸ்ஸில் புக் பண்ணிங்கன்னா பெரிய ட்ராபேக் இது. நம்மளுக்கு சீட் நம்பர் 19 அலகேட் ஆகிருந்தது லாஸ்ட்டில், லோயர் பர்த்து. நம்மளோட லக்கா என்னன்னு தெரியல. அங்கே இந்த பஸ்லேயே இன்னொரு வயசானவர் ஒருத்தர் புக் பண்ணியிருந்தார். அவருக்கு அப்பர் பர்த்து புக் பண்ணியிருக்காங்க, அவரால் ஏற முடியல. இந்த வால்வோ பஸ்ஸில் ஏறது பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், இந்த லாஸ்ட்டில் இருக்குது. அவரால் ஏற முடியல. அவர் என்னோடய சீட்டை கேட்டார். லாஸ்ட்டில் சிங்கிள் காலியாக இருக்குது, கீழே லாஸ்ட்டில் சிங்கிள் இருக்குது, வேணா அவர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு கான்ட்ராக்டர் சொல்லியிருக்காரு. அவர் நம்மகிட்ட கேட்டார், அதை கொடுத்துட்டு இப்போ ஃப்ரண்ட்லேயே 2வது அப்பர் 23ல் உட்காந்துருங்க. இப்போ செம்மையாக இருக்குது. பேக்கேஜ் பேக் மேலே வச்சாச்சு. பெட்டு சூப்பராக இருக்குது. டே ட்ராவல்ன்றதுனால இதில் எனக்கு தெரிஞ்சு
பெட்ஷீட் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேறு எல்லோ, ஃபுல்லாக எல்லோ தான் இல்லை. சூப்பராக இருக்குங்க பஸ்ஸு. இதில் ஹைலைட்டு இவன் தான், ஹைலைட்டே இவன் தான். தலை இடிக்கலை, உட்காந்துருக்கேன், தலை இடிக்கலை, கரெக்டாக இருக்குது. அதே இங்கே உட்காந்தாலும் நான் உட்காந்து காட்டுறேன் பாருங்க. அப்படி இங்கே சாஞ்சு உட்காந்தாலும் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது பஸ்ஸு. அப்படியே பெங்களூர் நைட்டு வந்து 8 மணிக்கு பெங்களூர் பஸ் ஸ்டாண்டு, கெம்பகவுடா பஸ் ஸ்டாண்டு, அங்கேருந்து இன்னொரு ட்ராவலு, அதுதான் தரமாக இருக்க போகுது. பார்க்கலாம். இந்த தலை சாஞ்சிக்கிறது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்டு. சி டைப்பும் இருக்குது, ஐஃபோனுக்கு இருக்குது, சி டைப்பும் இருக்குது. ரெண்டுமே பார்த்துருக்காங்களா. மொபைல் ஹோல்ட்ரு, வாட்டர் பாட்டில் மட்டும் வைக்கிறதுக்கு தான் இங்கே ஹோல்ட்ரு இல்லை. அதை வந்து அதில் தான் வச்சுக்கிறணும். ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். ஸோ வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் விட்டு கிளம்பிடுச்சிங்க. அப்படியே ரதம் மாதிரி போகுதுங்க. மல்டி ஆக்சல் வால்வோ. முதல் முறையாக பென்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஒய்பிஎம்மில் பென்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இவர் தான் வந்து டிரைவரு, ஆல்டர்னேட் டிரைவர் இவர். வால்வோவில் ஃபஸ்ட் டைம் இதில் தான் நான் ட்ராவல் பண்ணுறேன். அதுவும் கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு. கேஎஸ்ஆர்டிசிலையுமே ஃபஸ்ட் டைம் ட்ராவல் இது தான். இதுக்கு முன்னாடி பெங்களூர் போனால் நம்ம எஸ்சிடிசியில் தான் போகிறது. ஃபஸ்ட்டு இது தான் பல்லக்கி. இதுவுமே நல்லாயிருக்கும், நான் ஏசி. இந்த பஸ்ஸில் நம்மளோட அடுத்த ட்ராவல் இருக்க போகுது. பன்னிரெண்டு முக்காலுக்கு வந்து கோயம்பேடுலேருந்து பஸ்ஸு கிளம்புன்னு சொன்னாங்க. கரெக்டாக மணி 12:54, 1 மணினே வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துக்கிட்ட ஆகும் பெங்களூர் போய் சேர்றதுக்கு. ஏன்னா சென்னையிலேருந்து வேலூரை தாண்டினா தான் நம்மளுக்கு வந்து சென்னையை தாண்டினதா கணக்கு. அவ்வளோ அங்கே வரைக்குமே ரோடு ஒர்க்கு நடந்துக்கிட்டே இருக்கும். இவங்களெல்லாம் என்னத்தை சொல்கிறது, அரசு எம்ப்ளாயி வேறு எங்கே ஒன்று கடிச்சிக்கிருக்கான் பாருங்கள். எவ்வளோ பஸ் எடுப்பாங்க. A1 ட்ராவல்ஸு, பக்கத்தில் SPM ட்ராவல்ஸு, எக்கச்சக்கமாக கிடக்குங்க பஸ்ஸு. இதே இது நம்ம வந்து இப்போ இன்றைக்கோ இல்லை நேற்றோ ப்ரைவேட் பஸ்ஸில் டிக்கெட் போடுறதுன்னு வச்சுக்கோங்களேன், 2000 ரூபாய்க்கு குறைஞ்சி இல்லை. இந்த பஸ்ஸில் டிக்கெட் வந்து 1080 ரூபா. இதுலேயுமே நான் பண்ண ஒரு சில மிஸ்டேக்னால வந்து ஒரு 400 ரூபா அதிகமாகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, பஸ் வந்து ஒர்த்து தான், நீட்டாக இருக்குது, போய்கிட்டே இருக்கலாம். கண்டினியூஸ் லீவுன்றதுனால டே டைமில் கூட நிறைய பேருந்துகள் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கங்கே பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து நைட் டைம் வந்திங்கன்னா ஆம்னி பஸ்ஸுகளுக்கு மக்கள் நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. டே டைம்லையுமே இப்போ அந்த மெட்ரோ ஸ்டேஷன் கீழே எக்கச்சக்கம் பேர் வெயிட் பண்ணுறாங்க. கண்டினியூஸ் லீவ் அப்படின்றதுனால ஆட்கள் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மதுரவாயில் பாலம் தாண்டிச்சு அப்படின்னா ஓரளவுக்கு வந்து ரோடு ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆயுத பூஜை செலிப்ரேஷனு, ஆயுத பூஜைகளுக்கு பர்ச்சேசிங் அது இதுன்னு சொல்லி மக்கள் வந்து சிட்டிக்குள்ளே வந்து போயிட்டுருப்பாங்க. ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும் இந்த டைமில். மதுரவாயில் அந்த பிரிட்ஜை தாண்டிட்டோம் அப்படின்னா, மதுரை பிரிட்ஜில் லெஃப்ட்டு போனாங்க அப்படின்னா கிளாம்பாக்கம், தமிழ்நாட்டோட சவுத்துக்கு போகிற ரோடு பெரியும். நேரே போனால் வந்து ஆஸ் யூஷுவல் ஆந்திரா, கர்நாடகா இந்த ரோட்டு தான். ஆனால் நீங்கள் பாருங்கள், இந்த ஹோட்டல் இந்த லைனில் நிறைய பிரியாணி கடைகள் இருக்குது. கூட்டம் குறையவே இல்லைங்க. புரட்டாசி மாதம் வீட்டில் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு அம்புட்டு வயலில் ஹோட்டலில் வாங்கி திங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேருக்கு தான் புரட்டாசி மாதங்கிறாங்க. ஆனால் எல்லாம் வெளியில் வந்து மேயத்தான் செய்கிறாங்க, சாப்பிட்டு போயிடுறாங்க. சென்னையிலேருந்து வேலூர் வரைக்கும் இருக்கிற பாலங்கள், ரோடு ஒர்க்கை முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ராவல் டைம் வந்து குறைஞ்சது 3 மணி நேரம் கம்மியாகுங்க. குறைஞ்சது 3 மணி நேரம் கம்மியாகும். ஏன்னா உங்களுக்கு பூந்தமல்லியை தாண்டிட்டா ரோடு ஃப்ரீ தான், அடித்து புரட்டிட்டு போவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பைபாஸ் தான். என்ன மாதிரி போவாங்களோ ஒரு 3 மணி நேரம் குறைஞ்சது கம்மியாகும். ஆனால் அது ஏன் அந்த ரோடு ஒர்க் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் தெரியல. நானும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் அந்த ரோட்டில் போய்கிட்டுருக்கேன். வேலூர் வரைக்கும் நான் இந்த ரோட்டில் வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ரோடு ஒர்க்கை பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இப்படி எங்கேயாவது ஒரு சில இடத்துல பண்ணால் கூட மழை வந்தது அப்படின்னா
லாரிகள் போக்குவரத்து அதிகமாக இருக்கனால பிரிச்சுக்கிட்டு போயிடுது. அதை மட்டும் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் பெங்களூர் பஸ்ஸாக தான் இருக்கும். ஏறி படுத்துட்டார் ஒருத்தர், சட்டை இடையில காட்டிட்டு படுத்தார். ஒரு கம்பி கிம்பியெல்லாம் உடச்சி போட்டுருக்காங்க பாருங்கள. ஏறி படுத்துட்டார் அவர். போங்கடா நீங்கள் பெங்களூர் பஸ்ஸுங்க. பின்னாடி பத்மாவதி ட்ராவல்ஸும் ஒரு ட்ராவல்ஸ் வருது. நான் பெங்களூர் போனேன் ஃபஸ்ட்டு பஸ்ஸு அந்த பத்மாவதி ட்ராவல்ஸ் தான். அந்த பஸ்ஸோட இனாகரேஷன் டே அன்றைக்கி நான் வந்து ட்ராவல் பண்ணேன். அந்த பஸ்ஸில் சூப்பராக இருக்கும், டிக்கெட்டும் கம்மி. அதில் வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் வருவாங்க. ஒரு தாய் மாமா கிளீனராக இருப்பார், அண்ணன் தம்பி 2 பேரும் டிரைவர்ஸாக இருப்பாங்க. அதில் வந்து கடைசி ஆளுன்னு நினைக்கிறேன், ஏதோ வினோத்தா கார்த்திகா தெரியல ஒரு பேர். ஜாலியான மனுஷன். பத்மாவதி ட்ராவல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். டே டைம்லேயும் இருக்குது, நைட் டைம்லேயும் இருக்குது. சென்னை டு பெங்களூர், சோழிங்கநல்லூர்லேருந்து அந்த ட்ராவல் வந்து ஆப்ரேட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். லேண்ட் ரோவரோட ஆஃபீஸில் தான், அந்த சர்வீஸ் சென்டர் இதெல்லாமே இங்கே தான், இந்த பூந்தமல்லியில் இருக்கிறது. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த நிறைய பஸ்ஸோட ரீபாடி ஒர்க்கு இது எல்லாமே இங்கே பண்ணியிருப்பாங்க பாருங்கள். எல்லாமே இந்த பாடி ஒர்க், ரீபாடி ஒர்க் தான் நிறையா இருக்கும். இந்த பூந்தமல்லி பாலத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னா எஸ்சிடிசி பஸ்ஸில் இல்லை டிஎன்எஸ்சிசி பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு இடத்துல நிப்பாட்டி ஆள் ஏற்றுவாங்க. இந்த பூந்தமல்லி டிப்போ இருக்கு இல்லையா, இந்த பூந்தமல்லி டிப்போ கிட்ட நிப்பாட்டி செக்கிங் ப்ளஸ் வந்து ஆள் ஏற்றுறது இதெல்லாம் நடக்கும். எலக்ட்ரிக் பஸ்ஸுகளில் சார்ஜ் ஏற்றுறதுக்கு உண்டான மிஷினாக நிறையா வச்சுருக்காங்க பாருங்கள்ட்ட. எலக்ட்ரிக் பஸ் நிறையா விட்ருக்காங்க. இந்த இடத்துல நிப்பாட்டாங்க, இந்த நிற்கிது பாருங்கள் பஸ்ஸு. டிரைவரே இல்லாமல் பஸ்ஸுகள் வருது இல்லையா, டிரைவரே இல்லாமன்ற கண்டக்டரே இல்லாமல் பஸ் வருது இல்லையா, அந்த பஸ்ஸிலலாம் இங்கே நிப்பாட்டி ஆள் ஏற்றி டிக்கெட் போட்டு கண்டக்டர் இறங்கிடுவார், டிரைவர் வண்டி எடுத்துக்கிட்டு வேல்டு வரைக்கும் போவார். இந்த மாதிரி பஸ்ஸுகளும் இப்போ நிறைய ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு டிஎன்எஸ்சிஸில். இந்த மெட்ரோ ஒர்க்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா பூந்தமல்லி இன்னும் சரியான டெவலப்பில் போய்டும். ஆர்ட் செம்மையாக அப்படிங்க. ஒருத்தவங்க ஏறியிருக்காங்க, வயசான அம்மா ஒருத்தவங்க. எங்கே பார்த்தாலும் பிரியாணி கடை, பிரிஞ்சி கடை தான். நண்பன் மிக்சர் கடை பாருங்க, கூட்டத்தை பாருங்கள். இது அவுட்டர் ரிங் ரோடு, வண்டலூர் இதில் போய் நீங்கள் போய்க்கலாம். ஒரு ரோடு தான். அதாவது சிட்டிக்குள்ளே இருந்து வெளியில் போகிற மக்களை டிவைட் பண்ணுறதுக்கு நிறைய வந்து ரோடு அமைப்புலாம் கொண்டு வந்துட்டாங்க, சாலை வசதிகளை வந்து கொண்டு வந்துட்டாங்க. என்ன பிரச்சனைன்னா சிட்டிக்குள்ளே இருந்து அந்த அவுட்ருக்கு வரணும் இல்லையா, இப்போ இந்த ரோட்டை பிடிக்க வரணும் இல்லையா, அதுக்குள்ளே நகத்தள்ளி போகும். நீங்கள் இப்படி ஏறினீங்கன்னா ரெட் ஹில்ஸ், இதில் ஏறி அப்படி யூட்டன் அடிச்சு போனீங்கன்னா ரெட் ஹில்ஸு, நிறைய போனீங்கன்னா பெங்களூர். G எங்கே போகிறது, செம்பரம்பாக்கமா, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி. இப்போ வந்து கொஞ்ச நாளாக இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணியை பற்றின டாபிக் வந்து நிறையா ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா இவங்க வந்து பணக்காரர்கள் சாப்பிட உணவகமாக மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான டாபிக் ஓடிக்கிட்டு இருக்கு. யாராவது சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லோக்கல் பஸ்ஸு பிச்சுக்கிட்டு போகிறாங்க பாருங்க. இது நம்ம மெட்ராஸ் டவுன் பஸ்ஸு, பூந்தமல்லி டிப்போ பஸ்ஸுன்னு நினைக்கிறேன். டஃப்பாக கொடுக்குறாரு கேஎஃப்சி.
வெளிநாட்டுக்காரன் அவனோட பீட்சா, பர்கரு, KFC, அது இது லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு விற்கிறான். நல்ல முரட்டு சேல்ஸ் ஆகுது, சும்மா சொல்லக்கூடாது, முரட்டு சேல்ஸ் ஆகுது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரிய கஞ்சியை நம்ம எங்கேயாவது ப்ரொமோட் பண்ணியிருக்கோமா? சொல்லப்போனால் அவனுக்கு முன்னாடி நம்ம தான் ப்ரொமோட் பண்ணியிருக்கணும். இப்போ அங்கங்கே கஞ்சி, மோர், அது இதுன்னு ப்ரொமோட் பண்ணி பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் விற்கிறாங்க. நீராகாரா அப்படின்னு வந்து பானை தண்ணி விற்கிறாங்க, பழைய கஞ்சி தண்ணி விற்கிறாங்க. நீங்கள் ராமேஸ்வரம் போனீங்கன்னா தங்கச்சி மட்டத்தில் எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருப்பார், தீனா அண்ணன். பழைய கஞ்சியும் கொட்டை கருவாடும் பழைய கஞ்சியும் கடை போட்டிருப்பார். பழைய கஞ்சியை பார்சல் பண்ணி தமிழ்நாட்டில் விற்ற ஒரே நம்மளால் தான், நம்ம அண்ணன் தான் தீனா. போனீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள். கஞ்சிக்கு ஒரு 4-5 வகையான சைடிஷ் கொடுத்துருப்பாரு. மதியம் போனீங்க அப்படின்னா இப்போ மீன் குழம்பு, சூடு சோறெல்லாம் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தார் தீனா அண்ணன். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வேல்ஸ் தியேட்டர் எது எப்போ ஓப்பன் பண்ணாங்க? வேல்ஸ் டி இங்கே தானே இந்த பிக் பாஸ்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த செட்டு தானே இது. இப்போ பிக் பாஸ் இறங்கி மாற்றிட்டாங்களோ. இந்த ராஜலட்சுமி காலேஜுக்கு, ராஜலட்சுமி காலேஜ்ன்ற சவிதா காலேஜ் முன்னாடி எது இருக்கும். முன்னாடி வரும்போது இங்கே தான் பிக் பாஸோட ஷெட்டெல்லாம் போட்டிருந்த மாதிரி இருந்தது. விகேவி ட்ராவல்ஸ், வெற்றியின் முதலாவது படி விகேவி ட்ராவல்ஸ் நிற்கிது. அதுக்கப்புறம் பர்வீன் ட்ராவல்ஸ் பக்கத்தில் நிற்கிது. சிப்காட் இருங்காட்டுங்கோட்டை இப்போ தான் தாண்டுது. இந்த போதில் நம்ம ஆரணி ஹைவே ரைடரா, அது பக்கத்தில் நம்ம MTC பஸ் ஒன்று போகுது பாருங்கள். இந்த போதில் பூந்தமல்லி டிப்போ பஸ்ஸு, தாழ்தள பேருந்து. வீல் வந்து நேரில் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக வந்து ஃப்ரண்டில் சுற்றுற மாதிரி ஃபாஸ்ட்டாக சுற்றுதா. கேமராவில் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ஹோல்ஸ்லாம், அந்த ரிமோட ஹோல்ஸ்லாம் அப்படியே தெரியும். இதில் என்ன அப்படின்னா, இந்த தாழ்தள பேருந்துகள்லாம் விட்டதுக்கப்புறம் டிக்கெட் ரேட்டு எங்கேயோ போயிடுச்சிங்க. 19 ரூபா தான் டிக்கெட். 19 ரூபா டிக்கெட்டுங்க. எங்கேருந்து? குளத்தூர் பக்கத்தில் செந்தில் நகர் ஒரு இடம் இருக்கும், OIBM ஆஃபீஸ்லாம் அங்கே தான் இருக்குது. செந்தில் நகர்லேருந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கு 19 ரூபா டிக்கெட்டுங்க. நான் இன்றைக்கி ஒரு எலக்ட்ரிக் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணேன். 19 ரூபா டிக்கெட்டு. எனக்கு தெரிஞ்சு 3 ரூபா, 5 ரூபா, 7 ரூபா, 9 ரூபா, 10 ரூபான்னு ஒன்று இருந்தாங்க. இப்போ ஒரேடியாக 19 ரூபாய்க்கு கொண்டு போயிட்டாங்க. இதனால் இவ்வளோ விலைவாசி ஏற்றம்னு தெரியல. ஃபஸ்ட்டு டோல்கேட்டு ஸ்ரீபெரும்புதூர் டோல்கேட்டு. இதை தாண்டோம் அப்படின்னா அப்புறம் வேலூர் கிட்டே வந்து இன்னொரு டோல்கேட் வரும். இதுதான் கரெக்டான ப்ராப்பரான டோல்கேட் இருக்கிறதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ். கோயம்பேடுலேருந்து இவங்க வந்திருக்கோம். இந்த டோல்கேட்டை தாண்டோடனே உங்களுக்கு வந்து திருமலை சீலம் வரும்னு நினைக்கிறேன். என்ன இதுக்கு அடுத்து இது வந்து கரெக்டான ப்ராப்பர் டிஸ்டன்ஸு. ஆனால் நீங்கள் வந்து ரெட் ஹில்ஸ்லேருந்து வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோழாவரனில் டோல்கேட் இருக்கும். பெரியபாளையம் எடுத்துக்கோங்க, சோழாவரம் டோல்கேட் இருக்கும். சோழாவரம் டோல்கேட் தாண்டி நீங்கள் சிட்டி வழியாக வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டோல்கேட்டே கிடையாது. சூரப்பட்டு வந்து சூரப்பட்டு ஒரு டோல்கேட் இருக்கும். சோழாவரம் டு சூரப்பட்டு டோல்கேட் ரொம்ப கம்மி, டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி. டோல்கேட் ரொம்ப கம்மி கிடையாது, டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி. சூரப்பட்டுலேருந்து மதுரை வயல் ஒரு டோல்கேட் இருக்கும், டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி. மதுரை வயல்லேருந்து செங்கல்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிலோமீட்டர் அது வரும்னு நினைக்கிறேன். என்ன இந்த 3 டோல்கேட் எதுக்குன்னே தெரியல. எவ்வளோ டிஸ்டன்ஸ் எதுக்கு பக்கத்தில் டோல்கேட்னே தெரியல. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, சில பேர் லாங்லேருந்து வருவாங்க, இல்லைன்னா வேறு எங்கேயாவது வருவாங்க, அவங்களுக்காக சூரப்பட்டு டோல்கேட்டு அப்படின்னு. வானகர டோல்கேட்டில் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த ஸ்ரீபெரும்புதூர் சைட்லேருந்து சிட்டி உள்ளே போகிறீங்க, செங்கல்பட்டு ரோடை பிடிச்சி போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இங்கே டோல்கேட் அப்படின்னா. ஏன்னா எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் 50 கிலோமீட்டருக்கு 60 கிலோமீட்டருக்கு டோல்கேட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ டோல்கேட்டை ஓப்பன் பண்ணி வச்சு என்னடா பண்ண போகிறீங்க, எதுக்கு அவ்வளோ காசை போடுங்கிறாங்கன்னே தெரியும். காரில் போகணும்னு நினச்சனாலே பதறுது. ஒரு சைடு பெட்ரோல் விலை ஏறுது, இன்னொரு சைடு டோல்கேட்டு. என்ன ஒரு ட்ராவல் போயிட்டு வரோம் அப்படின்னா போயிட்டு வந்து வண்டியை சர்வீஸ் பண்ணணும். இவ்வளோ வேலைகள் இருக்குது. அதுக்கு பேசாமல் ஒரு 500 ரூபா கொடுத்து பஸ்லேயே போய்ட்டு வந்துருக்கலாம்.
இது வந்து ராஜீவ்காந்தி நினைவிடம் வரும். இப்போ இந்த இடத்துல ராஜீவ்காந்தி வந்து குண்டு வெடிப்பில் இறந்தார் இல்லையா, அந்த நினைவிடம் வரும். இங்கே நீங்கள் இந்த நினைவிடத்தை பார்க்க வரணும்னு ஆசைப்பட்டீங்க, நம்ம இந்தியன் ஃப்ளாக் பிறகுது பாருங்கள், பார்க்க வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்து பேக் கொண்டு போகக்கூடாதுங்க. இதுதான் ராஜீவ்காந்தி நினைவிடம். உள்ளே வந்து பேக் அலோடே கிடையாது. நீங்கள் வந்து பேக் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கார்லேயோ இல்லை வேறு எங்கேயாவது வச்சுட்டு போயிடணும். யாராவது வர்றீங்க அப்படின்னா லக்கேஜில் எடுத்து வராதிங்க. ஷோல்டர் பேக் கூட அலோடு கிடையாது. லேடிஸோட பேக்கை வந்து செக் பண்ணி அலோவ் பண்ணிடுவாங்க. சின்ன சின்ன பேக் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை அலோவ் பண்ணிடுவாங்க. ஆனால் வந்து ஷோல்டர் பேக் வந்து அலோடு கிடையாது. வரீங்கன்னா தப்பு பண்ணாதீங்க. இது ஒரு முதியோர் இல்லம், உலகத்திலேயே இருக்கக்கூடாத ஒரு இடம். குமரன் முதியோர் இல்லம் ரொம்ப சிரமங்க. இதெல்லாம் வந்து காஞ்சிபுரம் பக்கத்தில் வந்துருச்சு. காஞ்சிபுரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சிலை ஒன்று இருக்கும். யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது என்ன கோவில், என்ன சிலை அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து காஞ்சிபுரத்தோட புற்றுநோய் மருத்துவமனை. காஞ்சிபுரத்தில் இருக்கிற அந்த ஒரு 3 பெரிய கோவிலோட கோபுரங்கள் இந்த ரோட்டில் இருந்து பார்த்தாலே தெரியும். காஞ்சி காமாட்சி கோவில், அப்புறம் இன்னும் 2 கோவில் இருக்கும், பெரிய பெரிய கோபுரங்களாக இருக்கும். அந்த 3 தவச்சலம் பாலிடெக்னிக் காலேஜ், இந்த 3 கோபுரங்களோட 3 கோவிலோட கோபுரங்கள் தெளிவாக தெரியுங்கிறது பார்த்தாலே. மெயினாக இங்கே வர்றீங்க அப்படின்னா கைலாசநாதர் கோவிலை மிஸ் பண்ணிடாதீங்க. சொர்க்கம். எப்படி தான் அப்படி கோவிலெலாம் கட்டினீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் என்னோடய காஞ்சி இன்ஜினியரிங் காஞ்சி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், நான் என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் அதை பற்றின ஒரு காணொளி பதிவு பண்ணியிருப்பேன். உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா வெளியில் வர மனசே வராது. அப்படி ஒரு கோவில். இது உள்ளே போனீங்கன்னா காஞ்சிபுரம். ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும். காஞ்சிபுரத்தில் ஊருக்கு வெளியிலே இருந்த மாதிரி தான் இருக்கும் அந்த காஞ்சி கைலாசநாதர் கோவில். சூப்பராக இருக்கும். வடக்கு ஒரு கைலாசநாதர் கோவில் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் தூக்கி சாப்பிட்றோம் இந்த கைலாசநாதர் கோவில். ஏன்னா கருங்கல்ல வச்சு கட்டின கோவில் கிடையாது, மண்ணால் ஆன கற்களை வச்சு கட்டின கோவில். அப்படி இருக்கும், போய் பாருங்கள். ஏரியா செம்மையாக இருக்குங்க. ஃபுல்லாக விவசாய காடு. அங்கே பாதி இடத்துல விவசாயம் முடிஞ்சிருக்கு, பாதி இடத்துல விவசாயம் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. பஸ்ஸுக்கு உள்ளே உட்காந்து இந்த கோவிலோட கோபுரங்கள், மலைகளோட ஹைட்டு, அதை சுற்றி இருக்கிற மரங்களை பார்க்குறதே தனி அழகு தான். இதுதான் தாமல் ஏரி. எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? இதில் வந்து அந்த மரங்கள் இருக்கும் நடுவில், அதில் தூக்கணாங்குருவி கூடுதல் எக்கச்சக்கமாக இருக்கும். நீர்க்கோழி, வெளிநாட்டு பறவைகள் நிறையா வந்து கிடக்கும் ரீசனில். மினி பஸ் ஆற்காடு காஞ்சிபுரம். மினி பஸ் இல்லைங்க, நார்மல் பஸ் தான். கேஸ் வீக்கெண்டு அப்படின்னாலே பிறகு ஃபேமிலியாக அப்படியே கிளம்பிட்டாங்க பாருங்கள் பைக்கில். TN05 என்ஜாய் பண்ணுறாங்க. எப்படி வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறாங்கன்னே நம்மளால் கணிக்கவே முடியல. பைக்கில் வேலூர் வந்துட்டு திரும்பி போகிறதுக்குள்ள உயிர் ஊசலாடி போகும், அந்தளவுக்கு இருக்கும். சின்ன சமுத்திரம். இதில் அங்கங்கே வந்து ரிவர் கிராசிங் இருக்கும், சின்ன சின்ன ஓடைகள் மாதிரி கிராசிங் இருக்கும். செக் டேம்ஸ் இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதே போல் வேலூரை தாண்டிட்டோம் அப்படின்னா ஹில் ஸ்டேஷன் ஆரம்பிக்கும், சூப்பராக இருக்கும். பூந்தமல்லி செக் போஸ்ட்டுக்கு அப்புறம் வர்ற அடுத்த செக் போஸ்ட்டு தான். செக் போஸ்ட்டுன்ற டோல்கேட்.
10 minutes பிரேக் நிப்பாட்டிருக்காங்க. டீ பிரேக்கு எப்படி இருக்குது பாருங்கள் பஸ்ஸு. வேலூர் பக்கத்தில் நிப்பாட்டிருக்காங்க. இங்கே தான் அந்த எலக்ட்ரிக் பஸ்லாம் சார்ஜ் போடுவாங்க. இந்த ஈகோ பஸ்ஸில் இங்கே தான் சார்ஜ் போடுவாங்க. ஒரு 10 நிமிஷம் சாப்பிட்டு ஏறிக்கோங்க அப்படின்னு நிப்பாட்டிருக்காங்க. ராணிப்பேட்டை சரவணபவன் பஸ் அங்கே நிற்கிது பாருங்கள். சுமார் ராதா மாதிரி நிற்கிது. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியல. 8 மணி 9 மணி ஆயிரும்னு நினைக்கிறாங்க போகிறதுக்கு. அங்கே ஒருத்தன் என்ன பண்ணிக்கிறான் பாருங்கள். அந்த பைப்பை முக்கி ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான். அது அப்பா வந்து சப்போர்ட் பண்ணிட்டார். ரொம்ப நேரம் போகிறான்னா. லன்ச் பிரேக்கை முடிச்சுட்டு பஸ்ஸை கிளம்பிடுச்சிங்க. முன்னாடி வந்து எம்எஸ்எஸ்னு ஒரு பஸ் நிற்க பாருங்கள். மேட்டூர் சூப்பர் சர்வீஸ். பாரத் பென்ஸு சீட்டு கம் ஸ்லீப்பர் பஸ்ஸு ஃபுல்லு தான். இப்போ வந்து வேலூர் உள்ளே போகாதுன்னு நினைக்கிறேன். அவுட்டர்லேயே போயிருந்து நினைக்கிறேன். வேலூரோட மலைகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகள்லாம் நல்லா தெரியுது. இன்னும் 230 கிலோமீட்டர் இருக்குங்க பெங்களூருக்கு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சு. வந்து கோயம்பேடுலேருந்து கிளம்பி 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் 230 கிலோமீட்ரு. அப்போ வந்து உங்களுக்கு வேலூரே இன்னும் உள்ள சிட்டிக்குள்ளே போகலை. அவுட்டரில் தான் போயிட்டுருக்கு. வேலூர் சிட்டிக்குள்ளே போகுமான்னு எனக்கு தெரியல. வேலூர் கிட்டத்தட்ட ஒரு 130 கிலோமீட்டர் தான். அந்த 130 கிலோமீட்டரை 2 மணி நேரம் வந்திருக்கு. ரோடு சரி கிடையாது. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கப்புறம் ரோடு சூப்பராக இருக்கும். இந்த ஹோசூர் கிருஷ்ணகிரி ரோடெல்லாம் சூப்பராக இருக்கும். வண்டி கொஞ்சம் பிக்கப் எடுத்து போனாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நல்லா முரட்டு மழையாக அடிச்சிருக்கும் போலங்க. எங்கே மொத்தம் வெள்ளை காடாக கிடக்கு வேலூரில். தூரத்தில் மலை மேலே தெரியுது பாருங்கள் ஒரு முருகன் சிலை. அதுதாங்க இப்போ செஞ்சது. கும்பாபிஷேகம்லாம் பண்ணாங்க. லாஸ்ட்டாக தெரியுதா? தெரியுது பாருங்கள். ஃபுல்லாக பச்சை பசேர்னு சூப்பராக இருக்குங்க ரோடு. இந்த நேஷனல் டிராவல்ஸை நம்ம அங்கே சென்னையில் பார்த்தோம். அதுக்குள்ளே எவ்வளோ தூரம் வந்துருச்சு பாருங்கள். எனக்கு ரொம்ப பஸ்ஸு வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஃபாஸ்ட்டாலாம் போகலை. ஏன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 60லேருந்து 70 போகும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி பஸ் வந்து போயிருக்க வாய்ப்பே இல்லை. அந்த லெவலில் தான் போய்கிட்டு எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் ட்ராவல். எப்படி இருக்குது பாருங்கள் ஹில்ஸு. இது எல்லாமே கிழக்கு தொடர்ச்சி மலையில் வர ஹில்ஸு. சென்னை டு பெங்களூரில் 3வது டோல்கேட்டுங்க இது. இது எந்த ஊருன்னு தெரியல. நல்ல மலை அடிவாரத்துலேயே இருக்குது. 3வது டோல்கேட். வேலூரை தாண்டிட்டாலே ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தாங்க இருக்கும். முழுக்க அப்படி தான் இருக்கும். எங்கே பெங்களூர் போகிற வரைக்கும் சூப்பராக இருக்கும். பைக் ட்ராவல் வந்தோம் அப்படின்னா அருமையாக இருக்கும். ஆனால் என்ன ஒன்று, குரூப்பாக வரணும், தனியாக வரக்கூடாது. பைக் ட்ராவலை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே தனியாக வரக்கூடாது. சோலோ ட்ராவலர் அப்படி இப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் சேஃப்டி அப்படின்றது வந்து கூட ஒருத்தராவது வரணும். இந்த மலைத்தொடர் தாங்க ஒரு 1.5 மணி நேரமாக நம்ம பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கு. கிழக்கு தொடர்ச்சி மலை. யானைகளும் இருக்குது இந்த காட்டில். தூரத்தில் தெரிகிற மலைத்தொடர் வந்து ஏலகிரி ஹில்ஸுங்க. இந்த மரங்களுக்கு பின்னாடி தெரியுது பாருங்க. பின்னாடி தெரியுது பாருங்க. அது எல்லாமே ஏலகிரி ஹில்ஸ்.
எப்படி இருக்கு ஒரு பேக்ரவுண்டில் ஹில்ஸு, முன்னாடி வந்து ஃபுல்லாக தென்னந்தோப்பு, பயங்கரமாக இருக்குது இந்த ஏரியா. பேசாமல் இப்படி ஒரு தென்னந்தோப்பு இருந்ததுன்னா ஒரு 100 ஆட்டை வாங்கி விட்டு மேய்ச்சிட்டு போயிடலாம். 4வது டோல்கேட்டுங்க இது, கோயம்பேட்டில் இருந்து வர்ற 4வது டோல்கேட்டு. இப்போ வந்து திருப்பத்தூர் மாவட்டத்துக்குள்ளே என்ட்ராயிட்டோம். இந்த டோல்கேட் பேர் என்னன்னு தெரியல. செகண்ட் ஏசிடிசி பஸ்ஸுங்க. கோயம்பேடு கிளம்புனதுக்கப்புறம் ஆக்சிடெண்ட், கார் எங்கே போய் கிடக்கு பாருங்க. எம்மாட்டி உள்ளே கொண்டு விட்டுருக்காங்க காரை. நிறைய போன கிருஷ்ணகிரி நாட்ராம்பள்ளி சந்தைக்கு வந்து இதுலேருந்து ஒரு ரோடு கட் ஆகும். நாட்ராம்பள்ளி சந்தை நல்ல ஃபேமஸ்ஸு. குமிச்சு வச்சுருக்காங்க பாருங்க ஜேஜிபியை சேல்ஸுக்கு. இந்த யார்டு போல இது. அந்த மலை மேலே உச்சியில் ஒரு கோயில் இருக்கு. அந்த மலையோட பேர் வந்து அக்ரஹாரம் மலையான். அதில் கோவில் இருக்குது. அது என்ன கோவில் தெரியல, அம்மன் கோவிலா இல்லை சிவன் கோவிலான்னு தெரியல. உச்சியில் இருக்கு. நாட்டுக்கோழி பண்ண சூப்பராக வச்சுருக்காங்க. எவ்வளோ கோழி! ஃபுல்லாக தோட்டம் அந்த உறவு தாங்க. எங்கிட்ட திரும்பினாலும் இது ஒரு காலேஜ் போல் இதை கட்டுறாங்க. பக்கத்தில் கவர்மெண்ட் காலேஜ் ஒன்று இருக்குது, பர்கூர். ஜார்க்கண்டு வண்டி வந்து நார்த்து சைட்லேருந்து வண்டி எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டே இருக்குங்க. இது என்னது, மார்பிள்ஸ் கம்பெனி. ஃபுல்லாக தோட்டம், துறவு, காடு, பயங்கரமாக இருக்குங்க இந்த ஏரியாவில். சூப்பராக பயங்கரமாக இருக்குது. காலேஜு கிங்ஸ்லி ஸ்கூலு, கிங்ஸ்லி கார்டன். பிராய்லர் கோழி பண்ண. இந்த லேடிஸ்கள் வண்டி ஓட்டும் போது தாங்க இருக்கிறது பயமே. அள்ளு விட்டுரும். இண்டிகேட்டர் போட மாட்டாங்க, ஒரு இது பண்ண மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் லேடிஸ் பண்ணுறது எல்லா லேடிஸையும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஆகிப்போகும். மாமரம் படர்ந்து விரிஞ்சு கிடக்குது, ஒரு பூவை கூட காணும். மிட்டப்பள்ளி அப்படின்னு ஒரு ஊர். இது என்ன காலேஜ்? பிஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. மொரட்டு காலேஜாக இருக்குங்க. வேறு அந்த கார்கள் தான்
சொரன்னு உள்ளே ஓவர்டேக் பண்ணுறன்ற பேரில் உள்ளே சுருகிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கார் வந்து வயக்காட்டில் விழுந்து அடைஞ்சு பாருங்கள். அந்த மாதிரி நிறைய நடக்குது இந்த பெங்களூர் பைபாஸில். சூரியன் மறையிறது ரெடி ஆயிடுச்சு. திருத்தணி பெங்களூர் வேலூர் பஸ்ஸு, திருத்தணியிலேருந்து வர்ற பெங்களூர் பஸ்ஸு. கிருஷ்ணகிரின்னு நினைக்கிறேன். இங்கேருந்து மதுரை வந்து 326 கிலோமீட்டரு, கோயம்புத்தூர் 263 கிலோமீட்டர். ஒவ்வொரு பேரையே போடாமல் இருக்காங்க எந்த கடையிலையும். பனங்கிழங்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. டோல்கேட் கிருஷ்ணகிரி. நார்மலாகவே பெங்களூரில் டிராஃபிக் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே கிருஷ்ணகிரிலேயே டிராஃபிக் இருக்குது. எத்தனை மணிக்கு நம்ம அங்கே போய் இறங்கிட்டு அங்கே அடுத்த பஸ்ஸை பிடிக்க போகிறோம்னு தெரியல, பார்க்கலாம். திரும்பவும் பிரேக் நிப்பாட்டுறாங்க, டீ பிரேக் நிப்பாட்டுறாங்க. முதல் நிப்பாட்டுறது வந்து லஞ்ச் பிரேக்கு, இப்போ நிப்பாட்டுறது வந்து டீ பிரேக் நிப்பாட்டுறாங்க. டின்னருக்கு தான் கொண்டு விடுவான் போல பெங்களூரில். செகண்டாக ஈவினிங் டீ பிரேக் வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டிருக்காங்க. இடம் சூப்பராக இருக்குது. இந்த ஹோட்டல் வந்து சரவண பவன் பியூர் வெஜ்ஜு, இதுவுமே ஹோட்டல் சூப்பராக இருக்குது. பெங்களூர் போகிற எல்லா பஸ்ஸிலும் அங்கே வந்து நிற்கிது. பெங்களூரு ஹோசூர் போகிற எல்லா பஸ்ஸிலும் அங்கே வந்து நிற்கிது. டீ பிரேக்கை முடிச்சுட்டு வண்டி கிளம்புதுங்க. ஹோசூர் பந்தாரப்பள்ளி, இன்னும் ஹோசூரே வரலை. எல்லா வண்டிகளுமே இங்கே தான் நிப்பாட்டுறாங்க டீ பிரேக்குக்கு. ஒரு 3 கடை இருக்குது. இந்த 3 கடைகளில் தான் நிப்பாட்டியிருக்காங்க. சரவணா பவனு, வெங்கடேஸ்வரா, இங்கே பாருங்கள் எம்எஸ்எஸ் இங்கே நிற்கிது பாருங்கள். அங்கே லஞ்ச் டைமில் அங்கே நிப்பாட்டியிருந்தாங்களே அதே பஸ் இங்கே நிற்கிது பாருங்கள். 4 ரயான ஹோட்டல் தாங்க இருக்குது. நமக்கு என்னமோ நம்ம அந்த பார்டர் பக்கத்தில் வர வர நம்ம அன்னோன்யப்பட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. வேறு ஸ்டேட்டுக்குள்ளே போக போக. கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை. நல்லா இருக்குங்க, ஸ்பேஸோட நல்லா பெரிய லெவலில் கட்டிருக்காங்க. ஏதோ ஹில்ஸில் ஏறுதுங்க. என்ன ரிசர்வ் ஃபாரஸ்டா? சாணமாவு வனப்பகுதி, ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க இது. பைக்கர்ஸ் பறக்கிறானுங்க, பறக்கிறானுங்க. ஸ்லோ டவுன் ஃபார் வெஹிக்கிள். ஏதோ பள்ளம் போல், ஃபாரஸ்ட் உள்ள மலை மேலே ஏறி இறங்கும் போல். TN83 எல்லாமே ரைட்டு தாங்க போகிறானுங்க. எங்கே போகிறாங்கன்னு தான் தெரியல. PRTC முன்னாடி ஒன்று போது பாருங்கள், பாண்டிச்சேரி டு ஹோசூர் PRTC. நம்ம ஆல்ரெடி இந்த பஸ்ஸோட டைமிங் வந்து நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம், ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த ரிலே ஸ்பீட் பிரேக்கு கூட பிரச்சனை கிடையாதுங்க. இப்போ அதுக்கு பதிலாக அந்த ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடத்துல ஹைவேஸை ஒட்டி இருந்தது அப்படின்னா ஒரு 15 கோடை வரைஞ்சி விட்ருக்காங்க. டம்மன்னு பட்டாசு வெடிச்ச மாதிரி வெடிக்குது. கொஞ்சம் தூரம் தாண்டி போனோம் அப்படின்னா வண்டியில் கிருக்குன்னு சவுண்டு, ஸ்க்ரூலாம் கலண்டுறது. ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்காது. ஓசூர் இன்னொரு எங்களோட தளி, இப்படி போனால் வந்து தளிங்க, தமிழ்நாட்டின் சுவிட்சர்லாந்துன்னு சொல்லுவாங்க தளியை. சூப்பராக இருக்கும். ஒரு மாதாவரத்துலேருந்து ஒரு பஸ் வந்து TNSSC ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு 2 நாள் 3 நாள் ஆகிப்போகும் போல். போனோம் அப்படின்னா அங்கே ரூம் புக் பண்ணாமல் எதுவும் போக முடியாது. தென்கனி கோட்டை அங்கிட்டு தான் இருக்குது. பக்கா ப்ராப்பர் பிளானிங் இல்லை அப்படின்னா எங்கேயும் போக முடியாது போல். நான் 1 மணிக்கு ஏறணும், மணி 7 ஆகி போச்சு.
இன்னும் நம்ம வந்து ஓசூரே தாண்டலை. இப்போ தான் ஓசூர் ஊருக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். இன்னும் சிட்டியோட டிராஃபிக் இருக்குது. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு கெப்பகவுடா பஸ் ஸ்டாண்டு போய் இறங்குறோன்ட்டு. சென்னை சில்க் பக்கத்துலேயே டிமார்ட்டில் கூட்டத்தை பாருங்கள். இந்த மாதிரி பெரிய பெரிய கடையெல்லாம் ஓப்பன் பண்ணி சின்ன கடையை காலி பண்ணிட்டாங்க. மொத்தம் முடிச்சு விட்டாங்க. வீட்டு மேலே ஒரு ஹெலிகாப்டர் தெரியுதா பாருங்கள். எங்கே இருக்கு பாருங்க. அப்கார் டெவலப்பர்ஸா? ஓ, ஒரு ஹெலிகாப்டரு ஒரு ராக்கெட் ஒன்று வச்சுருக்காங்க. இன்னொரு டீம் வச்சுருக்காங்க மேலே. அவ்வளோதான். கரெக்டாக பெங்களூர் உள்ள என்ட்ரு ஆகிடுச்சு. டிராஃபிக்கும் ஆரம்பிச்சிருச்சு. டூ வீலர் போகிறதுக்கு அப்படி தனியாக லேண்ட் போட்டுருக்காங்க பாருங்கள். டிராஃபிக் வலுவாக ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த எல்லோ கலர் டாக்ஸி வந்துட்டாலே, எல்லோ க்ரீன் ஆட்டோ வந்துட்டாலே பெங்களூர் வலுவாக இருக்க போது டிராஃபிக்கு. மாஸ்டர்ஸ் பைக். பார்டருக்குள்ளே என்ட்ரான உடனே ஏர்டெல்லேருந்து மெசேஜ், வெல்கம் டு கர்நாடகா அப்படின்ட்டு. நான் சொல்லலை, பெங்களூருக்குள்ளே என்ட்ரான உடனே டிராஃபிக் ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு. சம்பவம் ஆரம்பம். இன்ச்சு போய் இன்ச்சாக தான் போகிற மாதிரி இருக்குது பஸ்ஸு. எங்கே பார்த்தாலும் டெக் டைவர்ஷன் தான். நம்ம சென்னையிலேருந்து வேலூர் வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அதே மாதிரி கர்நாடகா பார்டர்லேருந்து பெங்களூர் பார்டர்லேருந்து பெங்களூர் பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு ஆகும் போல். 35 கிலோமீட்டர்னு பார்த்தேன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி. ஒரு குறைஞ்சது ஒரு 25 வந்துருக்குன்னு பார்த்தேன். 6 கிலோமீட்டர் தான் வந்துருக்கு. நம்ம சென்னையில் கிடக்கிற மாதிரி ப்ரைவேட் பஸ்ஸுகள் எக்கச்சக்கமாக கிடக்குங்க. அங்கே ப்ளூ பேர்ட் பஸ் பார்க்கிங் இது பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். அந்த ப்ளூ பேர்டெலாம் மதுரைக்கெலாம் பறக்கும் காலையிலலாம். டி சேல்ஸ் அகாடமி நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது. எக்கச்சக்கமான இன்ஸ்டியூட் இருக்குது. சரக்கு அடிக்கிற இடமானா பாரு. இந்த பாலம் ஏறி இறங்குனா டிராஃபிக் இல்லாமல் இருக்குமா தெரியல, பார்ப்போம். பூஜா டிராவல்ஸ். ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ரோடு ஃபுல்லாக லைட்டை போட்டு வெளிச்சமாக வச்சுருக்காம தேவையான இடத்துல மட்டும் லைட் இருக்கு. இரவு எது பகல் எதுன்னு தெரியாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது ரொம்ப கொடூரம். அது வந்து இந்த பகுதியில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒருவேளை உள்ளே போக போக அதிகமாக இருக்குமா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். சந்திர நாராயண ஹாஸ்பிட்டல் வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் போல். பஸ் ஸ்டாப்பே இருக்குது. ஸ்ரீகுமார் டிராவல்ஸ். ஸ்ரீகுமார் டிராவல்ஸ். எம்ஏனா மத்திய பிரதேஷ் தானங்க அது. கண்ணாடியை போட்டாங்க போல இந்த அம்மா. தேடிட்டு வராங்க. உடஞ்சி போச்சு கண்ணாடி. பஸ் ஏறி இறங்கிருச்சு. ஒருத்தன் வரான் பாருங்க, கேரளா லக்கின்னு. எங்கே வந்து ஜாயின் பண்ண வந்துருக்கலையே. என்ன வெளிச்சண்டா. கேரளா லக்கியா கேரளா லைன்ஸ். எங்கே வந்து யாரும் வந்துடல. இது
பைரவா ட்ராவல்ஸ் நாகாலாந்து ரெஜிஸ்ட்ரேஷனு சிடிஎம் ஸ்லீப்பர் பஸ்ஸு. எல்லா பஸ்ஸும் சிட்டிக்குள்ளே போகுதுங்க. விஷால் டூரிஸ்ட்டு, ஷியாமொழி வந்து ஏதோ குஜராத் சைடு தான் ஃபேமஸ்ம்பாங்க. நவம்பர் ட்ராவல்ஸு, SRL, விஷால் டூரிஸ்ட்டு, எவ்வளோ பஸ்ஸுங்க. டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் பொம்மலட்டான்னு ஒரு இது மெட்ரோ, இது மேலே மெட்ரோ பஸ்ஸு. சென்னை மாதிரி தான், சென்னையுமே சிட்டிகளில் மேலே மெட்ரோ போகும், இங்கெல்லாம் பஸ்ஸு போகுதுல்ல, அதே மாதிரி தான் இது. பஸ்ஸு செம்ம கலராக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. கொஞ்சம் தூரம் வரைக்கும் கிளைமேட் நல்லா இருந்துச்சு. இங்கே வந்தோடனே குளிருதுன்னு நினச்சேன், மழை பெய்யுது. இங்கே எப்போ மழை வரும் எப்போ குளிர் அடிக்கும்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான் போல். ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் இருக்குது. ஓகே, எலக்ட்ரானிக் சிட்டி பேஸ் 1. எலக்ட்ரானிக் சிட்டி ரெடி ஆயிக்கே. நம்ம வந்து ரெடியாக இருங்கன்னு சொல்லுவோம், இவங்க ரெடி ஆயிக்கே அப்படின்றாங்க. அதே மாதிரி பொய்க்கோ போ அப்படின்னா பொய்க்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 2-3 வேர்டு அவங்க பேசுகிறத கவனித்தேன், அந்த மாதிரி சொல்கிறாங்க. 6வது டோல்கேட்டு. இங்கே வந்து 2 வீலருக்கு கூட டோல்கேட்டுங்க இந்த வாங்குறாங்க பாருங்கள். 2 வீலருக்கு கூட இங்கே டோல்கேட்டு. தமிழ்நாடு வந்து எவ்வளோ பரவாயில்ல, ஆனால் வந்து அந்த டிஸ்டன்ஸ், டோல்கேட் டிஸ்டன்ஸை மட்டும் இங்கே குறைச்சிக்கிட்டாங்க, நல்லா இருக்குங்க பாருங்கள். டே பாஸ் 20 ரூபா, சிங்கிள் 25 ரூபா, மந்த்லி பாஸ் 755 ரூபா. ரொம்ப கொடுமைங்க இதெல்லாம். மங்களூரு, பெங்களூரு. ராஜேஷ் டிரான்ஸ்போர்ட் நாகாலாந்து ரயில்வே ஸ்டேஷன் மல்டி ஆக்சல் வால்வோ எப்படி இருக்குது பாருங்கள், தரமாக இருக்குது. இந்த வால்வோ பஸ்ஸில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லாஸ்ட் சீட்டை பாருங்கள், வெளியே இருந்து பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும், கரெக்டாக ஸ்பேசியஸ் இல்லாமல் இருக்கும். ஆனால் மேலே ஏறி பாருங்கள், நல்லா தாராளமான ஸ்பேஸாக இருக்குது. இந்த பஸ்ஸிலேருந்து இறங்கி அந்த பஸ்ஸில் ஏறுறாங்க, இந்த பஸ்ஸில் ஏறுறாங்க வேறு எங்கேயோ போகிறதுக்காக. நல்லா ஸ்பேஸ் இருக்கு. ஹை பஸ் ஹாலிடே இன் சுமதி பூஜா. எப்பா நிறைஞ்சு வலியுதுங்க. அது என்னது VRL பஸ் ஸ்டார்டின்னு. ஸோ அவங்க இங்கேருந்து வந்து மணாலிக்கெலாம் பஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், மணாலி டெல்லிக்கெலாம் பஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க இதில். இது நம்ம TN70 ஹோசூர் பெங்களூர். SPVBT. இது ஹோகினூர் பஸ்ஸு. இது அனிஷு பார்டர் லைன்ஸ், வராத் லைன்ஸு. ஒரு மெட்ரோ கிராஸ் ஆச்சு, அதுக்குள்ளேயே ஒரு ஃபோன் வந்துருச்சு. இதில் மெட்ரோ பார்க்க எடுத்தால் சூப்பராக இருக்கும். நம்ம நேரம் ஃபோன் வரதெல்லாம் அப்படி தான் வருது, நம்ம கரக சூழ்நிலை அப்படி தான் வருது. சிங்கசந்திரா. என்ன ஸ்டாப்பிங் தெரியல. இங்கே பாருங்க, கிரியா சிங்கெல்லாம் இருக்குங்க, லைட்டை போட்டாங்க. சஹாரா, சிவமோகா, அது எங்கே இருக்குது அந்த ஊர்? சிவமோகா. இன்டர்சிட்டி ட்ராவல்ஸ் இங்கே வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். சென்னையில் இன்டர்சிட்டி ட்ராவல்ஸ் வந்து க்ரீன் கலரில் விட்ருக்காங்களா, இங்கே வேறு மாதிரி இருக்குது, இங்கே வேறு கலரில் விட்ருக்காங்க.
ஸ்ரீ துர்காம்பா. கமாட்ஸ் வேறு எலைட் பென்ஸு. கிடைக்குது பாருங்க இன்டர்சிட்டி பஸ். ஜிஏன்னா கோவா பஸ் போல. JSR ஜெய்சாய் ரோட் லைன்ஸ். வால்வோலாம் அப்படியே சர்வசாதாரணமாக நிற்கிதுங்க இங்கே. கான்ஃபிடென்ட் குரூப். ஈவோ பஸ் எப்படி சூப்பராக இருக்குல்ல. நான் ஏசியா? ஏசி தான். பாரத் பென்ஸு. மடிவாலா. சாந்தி நகர் பஸ் ஸ்டாப். தமிழ்நாடு சிடிசி இது எல்லாமே இங்கே தான் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். மழை வச்சு வெளுத்து வாங்கியிருக்கும் போல. என்னால் பெங்களூர் வந்து இறங்கியாச்சுங்க. இந்த பஸ்ஸு தான். பெங்களூர் வந்து இறங்கியாச்சு. பெங்களூரில் மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டு, கெம்பக்கவுடான்னு சொன்னாங்க. மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டு உள்ளே போயிட்டு அடுத்து போக வேண்டிய பிளேஸ்க்கு நம்ம ட்ராவலை கன்டினியூ பண்ணலாம். நண்பர்கள் யாராவது இங்கே வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.